ஹாய் விவர்ஸ், இப்போ நம்ம பீட் ஒர்க்கில் கட் பீட் ஒர்க்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கட் பீடில் பாருங்கள், மல்டி கலர் இருக்குது. கோல்டன் கலர், வைலட்டு, ப்ளூ, இந்த மாதிரி மல்டி கலர் இருக்குது. இப்போ நம்ம எப்பயும் போல் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ப்ளூ கலர் பீடு. ஓகேங்களா? ப்ளூ கலர் கட் பீடு இதை நான் நீடியில் லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? தெரியுதா? இதை எப்பயும் போல் த்ரெட்டை கீழேருந்து மேலே இழுக்கிறேன் பாருங்கள். நான் இது பிளாக் கலர் கிளாத்தாக நான் இருக்கிறனால நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் கலர் த்ரெட்டு கொடுக்குறேன். நீங்கள் ப்ளவுஸில் பண்ணும்போது என்ன கலர் ப்ளவுஸ் இருக்குதோ அந்த கலரில் த்ரெட்டை எடுத்து பண்ணலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு த்ரெட்டு வெளியவே தெரியாது. ஓகேங்களா? த்ரெட்டு வெளியில் தெரியாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபினிஷிங்காகவும் இருக்கும், பார்க்க லுக்காகவும் இருக்கும். அதனால் என்ன கிளாத் இருக்குதோ அந்த கிளாத்துக்கான த்ரெட்டை எடுத்துக்கலாம். ஸ்விங் த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் சீக்கிரம் அறாமல் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? இதுவும் அப்படி தான். செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ சேம் அதே பேட்டர்ன் தான். ஆனால் ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சுக்கு இடையிலையும் ஒவ்வொரு கட் பீடு நம்ம லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? தெரியுதா? கட் பீடை பொறுத்த வரைக்குமே நம்ம சிங்கிளாக தான் லோட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் பார்க்க லுக்காக ஃபினிஷிங்காக இருக்கும். சுகர் பீடு வந்து டபுளாக யூஸ் பண்ணலாம். கட் பீடில் வந்து சிங்கிளாக தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், இது பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்கும். ப்ளவுஸ்லலாம் ஸ்லீவ் டிசைன்லலாம் நம்ம இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணி ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணி சிங்கிள் பீடு போடும்போது பார்க்க நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். கட் பீடு வந்து பார்க்கும்போதே ஒரு தனி லுக்கு. ஓகேங்களா? கட் பீடில் வந்து மோஸ்ட்லி அதிகம் கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டி கலர் நம்ம சாரீ என்ன கலரோ அந்த மாதிரி ப்ளவுஸில் நம்ம மல்டி கலர் ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? வெரி சிம்பிளான ஒரு விஷயந்தான் இது ஆரி ஒர்க்கு. ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்குமே ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் பண்ணலாம். இது பாருங்கள், நான் எப்படி பீடை வந்து அந்த த்ரெட்டில் லோட் பண்ணுறேன்னு. நார்மலாக த்ரெட்டை வந்து செயின் ஸ்டிச் மாதிரி எடுத்துகிட்டு சிங்கிள் ப்ரெட்டு அந்த சுண்டு விரலால் நான் அதை தள்ளுறேன் பாருங்கள். ஓகேங்களா? பொறுமையாக போடுங்க, உங்களுக்கும் வரும். ஒரு விஷயத்தை பொறுமையாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு அதை ரெகுலராக போடுற மாதிரி ஒரு ஃபினிஷிங் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? சிங்கிளாக பண்ணும்போது தான் கட் பீடுக்கு ஒரு தனி லுக்கு வரும். சுகர் பீடு வந்து டபுளாக போடலாம். கட் பீடை பொறுத்த வரைக்கும் சிங்கிளாக தான் வரணும். ஓகேங்களா? எப்பயும் போல் ஒரு நாட் போட்டுக்கலாம். இதுதான் டிசைன். வெரி சிம்பிள், வெரி லுக்கு. பொறுமையாக போட பழகுங்க. இதில் என்னென்ன டிசைன் போடணும் அப்படிங்கிறத பாருங்கள். இதுலேயுமே நான் சுகர் பீடில் சொன்ன மாதிரி ஒரு ரவுண்டு, அதுக்குள்ளே ஒரு ரவுண்டு, அதுக்குள்ளே ஒரு ரவுண்டு, இந்த மாதிரி ரவுண்டெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கர்வில் நல்லா வரும். அடுத்தது பாருங்கள், இது வந்து ஒரு தாமரை பூவில் வந்து தாமரை பூவு. இதில் நீங்கள் ஃபினிஷிங்காக போடுங்க. ஒவ்வொரு கார்னரும் நல்லா ஃபினிஷிங்காக போடுங்க. கார்னர் ஒரு ஸ்டெப் பேக் சைடு போயிட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டு வாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இதை வந்து அப்படியே கண்டினியூவாக போடணும். ஒரு இதழ், அதுக்குள்ளே ஒன்று, அதுக்குள்ளே ஒன்று, அதேமாரி உள்ளே போடணும்.
ஓகேங்களா? நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு எல்லா டிசைனுமே பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்கள். அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? 1 2 3 இந்த 3 ஸ்டெப்பும் மறக்காமல் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், தேங்க்யூ.